வெல்கம் டு பிரபா ஜிவிடி 360. இன்னைக்கு பார்க்க போகிற டாபிக் பார்த்திங்கன்னா 10th மேக்ஸில் சாப்டர் 2 நம்ம பார்க்கலாம். அதில் வந்து எக்ஸாம்பிள் சம்ஸ் வந்து 2.23. ஓகேங்களா? இது வந்து பாருங்கள், அந்த எக்ஸாம்பிள் சம்ஸ் பார்க்கலாம். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். வாங்க வீடியோ பார்க்கலாம். செக் வெதர் த ஃபாலோயிங் சீக்வன்ஸ் ஆர் இன் ஏபி ஆர் நாட். இந்த சீக்வன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அது வந்து ஏபியில் இருக்கா, அரித்மெட்டிக் ப்ரோக்ரஷனில் இருக்கா இல்லை இல்லையான்னு கேட்குறாங்க. இதே தமிழில் பாருங்கள், பின்வரும் தொடர் வரிசைகள் கூட்டுத்தொடர் வரிசையா இல்லையா என்ன சோதிக்கன்னு கேட்டிருக்காங்க. இப்படி சோதிக்க அப்படின்னாவே நம்ம எப்படி போகணுன்னா பாருங்கள், எக்ஸ் ப்ளஸ் 2 2x + 3 3x + 4 அப்படின்னு ஒரு சீக்வன்ஸ் கொடுத்துருக்காங்க. இங்கே 2 4 8 16 ஒரு சீக்வன்ஸ் கொடுத்துருக்காங்க. அப்புறம் 3√2 5√2 7√2 9√2 கொடுத்துருக்காங்க. இது வந்து தொடர் வரிசையில் இருக்கா இல்லையாங்கிறத நம்ம பார்க்கலாம். அப்படி தொடர் வரிசையில் இருக்கா அப்படின்னா ஃபஸ்ட்டு சம் எடுத்துக்கலாம். x + 2, 2x + 3, 3x + 4. இப்போ பாருங்கள், இது டேர்ம் 1, டேர்ம் 2, இது டேர்ம் 3. இப்போ அதாவது இந்த ரெண்டு டேர்ம்ஸில் உள்ள டிஃப்ரென்ஸும் இதில் இருக்க டிஃப்ரென்ஸும் வந்து இந்த ரெண்டு டேர்ம்ஸில் இருக்க டிஃப்ரென்ஸும் சேமாக இருந்துச்சுன்னா அது வந்து அரித்மெட்டிக் ப்ரோக்ரஷன், அதாவது அது கூட்டுத்தொடர் வரிசை. இல்லைன்னா அது இல்லை, நம்ம கண்டுபிடிக்கலாம். அப்போ இது ரெண்டுக்கும் வந்து வித்தியாசம் பார்த்திங்கன்னா டேர்ம் 2 மைனஸ் டேர்ம் 1 ஈக்குவல் டு 2x + 3 மைனஸ் x + 2. ஓகேங்களா? இப்போ இது போடலாம். அப்போ 2x + 3 இந்த மைனஸ் உள்ளார அப்ளை பண்ணும்போது ப்ளஸ்ஸாக இருக்கிறது மைனஸாக இருக்கும், மைனஸாக இருக்கிறது ப்ளஸ் ஆகிடும். -x -2. அப்போ ஆன்சர் ஒன்றா 2xல் x போச்சுன்னா எக்ஸு, 3ல் 2 போச்சுன்னா +1. அதே வந்து இதோட டிஃப்ரென்ஸ் பார்க்கலாம். இந்த ரெண்டு டேர்ம்ஸும் உள்ள டிஃப்ரென்ஸ் பார்த்திங்கன்னா t3 - t2. அப்போ 3x + 4 மைனஸ் செகண்ட் டேர்ம் என்னது 2x + 3. அப்போ 3x + 4 இந்த மைனஸ் உள்ளார அப்ளை பண்ணும்போது ப்ளஸ் வந்து மைனஸ் ஆகிடும், மைனஸ் வந்து ப்ளஸ் ஆகிடும். உள்ள ரெண்டுமே ப்ளஸ் இருக்கனால ரெண்டுமே நம்ம மைனஸாக எழுதுகிறோம். ஓகேங்களா? அடுத்தது 3xல் 2x போச்சுன்னா எக்ஸு, 4ல் 3 போச்சுன்னா +1. ஓகேங்களா? அப்போ இது பார்த்திங்கன்னா டேர்ம் 2 மைனஸ் டேர்ம் 1 ஈக்குவல் டு டேர்ம் 3 மைனஸ் டேர்ம் 2 ரெண்டுமே ஈக்குவலாக இருக்குது. என்ன இருக்குது? x + 1. அப்போ இது ரெண்டு ஈக்குவலாக இருக்கனால கண்டிப்பாக என்னது இட் இஸ் எ ஜிபி. ஓகேங்களா? அப்போ x + 2 2x + 3 3x + 4 இந்த சீக்வன்ஸ் என்னது இஸ் இன் ஏபி. அதாவது x + 2 2x + 3 3x + 4 என்னது இது ஒரு கூட்டுத்தொடர் வரிசை. ஓகேங்களா? இதுதான். அடுத்த சம் பார்க்கலாம். கூட்டு தொடர் வரிசை நிலைக்கும். ஓகேங்களா? அடுத்தது செகண்ட் சம் பார்க்கலாம். 2 4 8 16 இது வந்து ஒரு கூட்டுத்தொடர் வரிசையான்னு பார்க்கலாம். இப்போ இது பாருங்கள், இது டேர்ம் 1, இது டேர்ம் 2, டேர்ம் 3, டேர்ம் 4. ஓகேங்களா? இப்போ இதில் இருக்க டிஃப்ரென்ஸ் பார்க்கலாமா? அப்போ இதில் டிஃப்ரென்ஸ் பார்த்திங்கன்னா டேர்ம் 2 மைனஸ் டேர்ம் 1 என்னது 4 - 2 ஈக்குவல் டு 2. அதே வந்து இது ரெண்டு டிஃப்ரென்ஸ் பார்த்திங்கன்னா டேர்ம் 3 மைனஸ் டேர்ம் 2 ஈக்குவல் டு என்னது டேர்ம் 3 என்னது 8, டேர்ம் 2 வந்து 4. இது மைனஸ் பண்ணால் நமக்கு 4. அப்போ இது ரெண்டு ஈக்குவலாக அப்படின்னு பார்த்திங்கன்னா டேர்ம் 2 மைனஸ் டேர்ம் 1 வந்து டேர்ம் 3 மைனஸ் டேர்ம் 2 பார்த்திங்கன்னா இது ரெண்டுமே ஈக்குவல் இல்லை. அப்போ இட் இஸ் நாட் அண்ட் இது என்னது 2 4 8 16 வந்து என்னது ஆர் நாட் இன் ஏபி. ஓகேங்களா? அப்போ இது கூட்டுத்தொடர் வரிசை இல்லை. ஓகேங்களா? இப்போ அடுத்த சம் பார்க்கலாம். அடுத்த சம் பார்த்திங்கன்னா 3√2 5√2 7√2 9√2.
பார்த்தீங்கன்னா இது term 1 term 2 term 3 term 4. இதே வந்து நம்ம டிஃப்ரென்ஸ் பார்க்கலாம். term 2 மைனஸ் term 1 என்னது 5√2 மைனஸ் 3√2. ஓகேங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா இது √2 வந்து ஒரு பென்சில் நம்ம மாதிரி வச்சுக்கலாம், ஒரு சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். அப்போ 5 பென்சில்லேருந்து 3 பென்சில் போயிடுச்சுன்னா நமக்கு 2 பென்சில். அப்போ 5√2லேருந்து 3√2 போயிடுச்சுன்னா 2√2. அதே பாருங்கள், இந்த 2 டிஃப்ரென்ஸ் பார்க்கலாம். t3 மைனஸ் t2 ஈக்குவல் டு 7√2 மைனஸ் 5√2. அப்போ 7√2லேருந்து 5√2 போச்சுன்னா நமக்கு 2√2. அப்போ வந்து கண்டிப்பாக என்னது இந்த டிஃப்ரென்ஸ் வந்து சேமாக இருக்குது. t2 மைனஸ் t1 ஈக்குவல் டு t3 மைனஸ் t1. அப்போ இது ரெண்டுக்குள்ள வித்தியாசம் வந்து சமமாக இருக்கிறதுனால கண்டிப்பாக இது என்ன அப்படின்னு பார்த்தா இந்த டிஃப்ரென்ஸ் என்னது ஆர் இன் ஏபி. 3√2 5√2 7√2 9√2 ஆர் இன் ஏபி, அதாவது கூட்டுத்தொடர் வரிசை. இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் தொடர்ந்து சம்ஸ் பார்க்கலாம். நன்றி.